நம்ம ப்ராக்டிக்கல் 7 பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு டிவிஷன் ரெகார்டிங் தி ஆடியோ ஃபைல். இப்போ ரெகார்டிங் தி ஆடியோ ஃபைலுக்கு போக சொல்லுது. ஃபஸ்ட்டு நம்மளோட மவுஸில் சர்ச் பாக்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் சர்ச் பண்ணிக்கோங்க. என்ன சர்ச் பண்ணுறீங்கன்னா வாய்ஸ் ரெகார்டர்னு டைப் பண்ண உடனே சவுண்ட் ரெக்கார்டர் வருது. சவுண்ட் ரெக்கார்டரும் வாய்ஸ் ரெக்கார்டரும் சேம் தான். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டோடனே இது மாதிரி ரெகார்டிங்னு ஒரு ஆப்ஷன் நமக்கு விசிபிள் ஆகும். ஃபோன் இருந்துச்சுன்னா இந்த நீங்கள் ஃபோன்லேயே உள்ளே போனீங்கன்னா சர்ச்சில் போய்ட்டு ரெக்கார்டர்னு தொட்டிங்கன்னா ரெக்கார்டர் ஆப்ஷன் இருக்கும். அந்த ரெக்கார்டருக்குள்ளே போயிட்டு ஆன் புதுசாக ஒரு ரெக்கார்டர் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்படி ஆன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இந்த செகண்ட்ஸ் ஓட ரெக்கார்ட் ஆகிக்கிட்டுருக்கு. அந்த ரெக்கார்டு ஆன உடனே அதை அப்படியே நம்ம ஸ்டாப் பண்ணிக்கிறோம். போதுன்ற அளவுக்கு ரெக்கார்ட் பண்ணி ஸ்டாப் பண்ண உடனே இந்த இடத்துல உங்களுக்கு சேவ் ஆகும். நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? இப்படி ஆன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இந்த செகண்ட்ஸ் ஓட ரெக்கார்ட் ஆகிக்கிட்டுருக்கு. அந்த ரெக்கார்டு ஆன உடனே அதை அப்படியே நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அவ்வளோதான். இதுதான் உங்களோட ப்ராக்டிக்கல் 1. சப்போஸ் நீங்கள் இதை சேவ் பண்ணணுன்னா அதில் போயிட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஒரு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஷேர் ஆப்ஷன் இருக்கும். ப்ளஸ் ரீநேம் டெலிட் எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி இப்போ இது ஆட்டோமேட்டிக்காகவே சேவ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அதனால தான் நமக்கு சேவ்ன்ற ஆப்ஷன் காட்டலை. இதோட ரீநேம் மட்டும் நீங்கள் நேமை சேஞ்ச் பண்ணணுன்னா நேம் மட்டும் ரீநேம் கொடுத்துக்கலாம். ஆடியோ ஃபைலை எப்படி ஒரு ஆடியோ பண்ணுறது, ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணி அதை எப்படி சேவ் பண்ணுறன்றது டிவிஷன் 1. டிவிஷன் 2 கனெக்டிங் எ பிரிண்டர். பிரிண்டரை எப்படி கனெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? சர்ச் பாக்ஸ்குள்ளே போய்க்கோங்க. சர்ச் பாக்ஸுக்குள்ளே போயிட்டு பிரிண்டர் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா போதும். ஆட் எ பிரிண்டர் ஆர் ஸ்கேனர் அப்படின்னு நமக்கு ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அந்த ஆப்ஷனை நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ண உடனே இங்கே ஆல்ரெடி மைக்ரோசாஃப்ட் பிரிண்ட் டு பிடிஎஃப் ஆல்ரெடி மைக்ரோசாஃப்ட்னு ஒரு பிரிண்ட் இருக்குது. இல்லை சப்போஸ் எனக்கு வேறு ஒரு பிரிண்டர் இருக்குது, கேனான்னு ஒரு பிரிண்டர் இருக்குது. ஓகேங்களா? கேனான் பிரிண்டர் வேணும்னா நீங்கள் அப்படியே சர்ச் பண்ணணும். நீங்கள் மறுபடியும் அதுக்கு நேம் கொடுத்து கேனான் இது போல் ஆட் டிவைஸ் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதில் இருக்கிற டிவைஸ் எல்லாம் காட்டும். ஓகேங்களா? காட்டினே ஒன்று அதில் எந்த பிரிண்டர் உங்களுக்கு வேணுமோ இங்கே பாருங்கள். இந்த பிரிண்டர் தட் ஐ வாஸ் இஸ் நாட் லிஸ்டட். ஓகேங்களா? இப்போதைக்கு எந்த பிரிண்டரும் லிஸ்ட்டில் இல்லை அப்படின்னு சொல்லி வருது. ஆல்ரெடி பக்கத்தில் ஏதாவது பிரிண்டர் இருந்து அந்த பிரிண்டரை நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஆடியோ பிரிண்டரில் நீங்கள் கொடுத்த உடனே அந்த டிவைஸ் பபிள் உங்களுக்கு காட்டும். இப்போ எதுவுமே இல்லைன்னா உங்களுக்கு ஆடியோ பிரிண்டர் நீங்கள் கொடுத்தாலுமே கீழே உங்களுக்கு அதுவே தெளிவாக சொல்லிடும். த பிரிண்டர் தட் ஐ வாஸ் இஸ் நாட் லிஸ்ட்டில் இல்லை அப்படின்னு சொல்லிவிடும். அப்படியே நெக்ஸ்ட் கொடுத்து நீங்கள் போயிட வேண்டியதுதான். இதுதான் உங்களோட 7th ப்ராக்டிக்கலோட 2nd டிவிஷன். சப்போஸ் நீங்கள் ஏதாவது இங்கே ஒரு பிரிண்டரை ஆன் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் அதை கனெக்ட் பண்ணணுன்னா இங்கே ஆட் மேனுவலின்னு இருக்கு பாரு. அது கொடுத்த உடனே இந்த இடத்துல உங்களுக்கு காட்டின உடனே ஆல்ரெடி இந்த ப்ரோஸுன்ற இடத்துல காட்டும். ப்ரோஸும் கொடுக்கலாம். இல்லைனா நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்கிற பிரிண்டர்ஸ் லிஸ்ட்டை இங்கே காட்டும். இப்போதைக்கு நம்ம எந்த பிரிண்டரும் ஆட் பண்ணலை. நமக்கு அதனால் எதுவும் அவைலபிளாக இல்லை. அதனால் ஸ்டாப் கொடுத்து நான் பேக் வந்துக்கிறேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு பிரிண்டர் ஆட் பண்ணிங்கன்னா அந்த பிரிண்டர் நேம் உங்களுக்கு இங்கே விசிபிள் ஆகும். நெக்ஸ்ட்டு கேப்சர் அண்ட் சேவிங் என்டையர் மானிட்டர் ஸ்க்ரீன். ஓகேங்களா? என்டையர் மானிட்டர் ஸ்க்ரீனையே கேப்சர் பண்ண சொல்லுது. என்டையர் மானிட்டர் மீன்ஸ் இந்த பாக்ஸ் இருக்குல்ல, மார்க்கில் காட்டுறேன் பாருங்கள். இந்த பாக்ஸு ஃபுல்லாக என்டையர் ஸ்க்ரீனுன்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? மானிட்டர்னு சொல்லலாம், என்டையர் ஸ்க்ரீன்னு சொல்லலாம். இதை கேப்சர் பண்ணுறதுக்கு நம்ம எதை ப்ரெஸ் பண்ணணும்னா விண்டோஸ் கீ ப்ளஸ் இங்கே பாருங்கள் பிஆர்டிஎஸ்சின்னு இருக்குது. இது பேர் என்னென்னா ஸ்க்ரீன்ஷாட். ஓகேங்களா? ஸ்க்ரீன்ஷாட் பட்டனை தான் அது பிஆர்டிஎஸ்சின்னு இருக்கும். விண்டோஸ் ப்ளஸ் பிஆர்டிசி பட்டன் கொடுத்தோடனே உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துரும். அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தது எந்த இடத்துல இருக்குன்னா நீங்கள் இப்போ எதுக்குள்ளே போகணுன்னா டபுள் கிளிக் ஃபார் தி கம்ப்யூட்டர் ஐகான். மை கம்ப்யூட்டருக்குள்ளே போகணும். மை கம்ப்யூட்டருக்குள்ளே போன உடனே நீங்கள் பிக்சர்ஸ்குள்ளே போயிட்டு நான் பிக்சர்ஸ்குள்ளே போனோடனே ஸ்க்ரீன்ஷாட்
அதுக்குள்ளே ஸ்க்ரீன்ஷாட்டுன்ற ஆப்ஷன் உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் அவைலபிளாக இருக்கும். நம்ம எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் தோ இருக்குது பாருங்கள். பிரிண்டர்ஸ் அண்ட் ஸ்கேனர் இந்த பேஜ் எடுத்தோமா, இதுதான் இப்போ நம்ம எடுத்த ஸ்க்ரீன்ஷாட். ஒன்றுமே பண்ண வேணாம். நீங்கள் விண்டோஸ் கீ ப்ளஸ் PRT+SC ஓகேங்களா, இங்கே இருக்க ஏரோப்ளேன் மோடுக்கும் பக்கத்தில் இருக்கும். இது ரெண்டுத்தையும் சேர்த்த மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துரும். அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் எங்கே போய் பார்க்கணுன்னா மை கம்ப்யூட்டருக்குள்ளே போயிட்டு பிக்சர்ஸ்குள்ளே போயிட்டு அந்த பிக்சர்ஸில் ஸ்க்ரீன்ஷாட்னே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஸ்க்ரீன்ஷாட்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா உங்களால் அந்த பிக்சரை பார்க்க முடியும். 7th ப்ராக்டிக்கலில் 3 டிவிஷன்ஸும் பார்த்துட்டோம். ஓகே, தேங்க்யூ.